ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2025 14/3/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம். இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோமேயான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறார். இந்த மாதம் அதாவது தை 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுறார். அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். 29ஆம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு 2ஆம் இடத்துல இருக்கார், அதாவது ரிஷபத்தில். மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன் மற்றும் புதன், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு 10 நாள்லேயே, அதாவது 21/2/2025 அன்றைக்கே செவ்வாய் வக்ர நிவர்த்தி. ஆனால் மிதுனத்தில் இருக்கார். இதை தவிர பார்த்தாலேயானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது 26/2/2025 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/3/2025 அன்னைக்கு சுக்கிரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே. புதன் 9ஆம் தேதி அன்னைக்கு 9/3/2025 அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார், அதுவும் மீனத்தில். இப்போது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இது. பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம். அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்ணுறோம். இது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்தே அதனுடைய அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர், அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாதத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான். அதனால் மிச்சவாழ்லாம் பார்த்தோம்னா இது நம்ம தமிழ்நாட்டில், குஜராத்து இந்த மாதிரியான இடத்துலலாம் கடைபிடிக்கப்படுறது. மிச்சதெல்லாம் சந்திரமான மாதங்கள்ன்றதை வச்சு பண்ணுறான். சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால் அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்தை செய்கிறார். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அதாவது 25/2/2025 அன்றைக்கி பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது. காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி. 26ஆம் தேதி அன்னைக்கு 26/2/2025 அன்னைக்கு மகா சிவராத்திரி, அதாவது பிரதோஷ காலம். மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா பிரதோஷ காலத்தில் சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதாவது 13ஆம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 13ஆம் நாள் பிரதோஷ காலம்னு சொல்கிறது. இப்போ வரக்கூடியது 26/2 அன்னைக்கு வரக்கூடியது உங்களுக்கு வளர்பிறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது. வெறும் வெளிச்சம், வெயில் தான் அதிகமாக இருக்கும். லாங் டேஸ் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 28/2/2025 அன்றைக்கி மாசி அமாவாசை. அது ஒரு பெரிய விசேஷம். மாசி அமாவாசைன்றது அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த காலகட்டத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்க. இன்ஃபேக்ட் அது நல்ல ஒரு விஷயங்கள். சூரியனும் சந்திரனும், அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தோம்னா 12
3/2025 அன்னைக்கு மாசி மகம், அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும். மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட 180 டிகிரி, அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம். பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் பிறந்தாள்னா ராஜா போல அவர்களுடைய வாழ்வு அமையும். ராஜாளும் இது அவர்களுக்கு கிட்டும். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள், அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசி மகம், அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம். இந்த என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன். இதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த 14/3/2025 அன்னைக்கு காரடையான் நோன்பு, இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம். காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா. அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம், இருண்ட இடம், யமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது. அடையான் அப்படின்னு, கார் அடையான்றது, அடையான்னு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு, அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. இந்த காரடையான் நோன்பு நோற்பது பெரிய விஷயம். இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும், அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர். இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா, சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா. அவர் வந்து சத்யவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது. அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள். நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையான் நோன்பு டைம் வந்து சாயந்தரம் 5:30லேருந்து 6:30 வரும். அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு. இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம். ஹோலி பண்டிகைன்றது வந்து ஒரு அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி, அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே, தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களிடம் சேவிச்சுட்டு அவர்கள்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும், அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும், அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்வது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை. இது வந்து ஹோலி பண்டிகையாக கருதப்படுகிறது. இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர், மிகவும் அந்த கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும், ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, லக்ன பாத சந்தி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது. அதனால் மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டுருப்பா, அவள் வந்து ரிஷப ராசி நினச்சிட்டுருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவள் வந்து பார்த்தாள்னா 3-4 பாதத்தில் இருப்பாள். அதனால் வந்து ரிஷபராசி நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். அதே மாதிரி துலா ராசி நினச்சிட்டு இருப்பா, அவளுக்கு விருச்சிக ராசியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமையே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். 40 வயசு 50 வயசு இந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாள். அதனால் முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம், அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்தாலேயானால் நல்ல நேரம் நடக்கிறது நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது. காரணம் என்னென்னா, பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி, லக்னத்தினுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறி இருக்கும்.
அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா, லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா, நட்சத்திரம் சரியாக இருக்கா, நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன், அதை பாருங்கள், அதை அனுப்புங்க. அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன், அதுக்கப்புறம் பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் 2025 பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசியிலேயே இருக்கார். சனி வந்து ஆட்சி பெற்ற சனியாக இருக்குது, மூல திரிகோண வீடு. அதனால் கும்ப சனி வேறு, ஜென்ம சனி நடக்கிறது 7 சனியில். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தேன்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா, ஏன்னா தை 29ஆம் தேதிக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம். அதை தவிர பார்த்தேன்னா, எடுத்த காரியங்களில் வெற்றி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், அதாவது 4, 9 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த இதில் பார்த்தாலேயானால் இந்த கும்பராசிக்காரர்கள் பேச்சில் இந்த மாதம் வந்து எல்லாரையுமே வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தனகாரகன் தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றதற்கு அதனால் வந்து பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பணவரவு, அதாவது எவ்வளோ எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவர்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் மொத்தம் இருக்கார். சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சற்று எதிர்பாலினத்தவரோடு சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நீங்கள் வச்சது நிச்சயமாக நடக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக உழைப்பு போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். என்ன 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் ஆண்களுக்கு இந்த இது இருந்ததே ஆனால், அதாவது ஸ்பாம் கவுன்ஸ் கம்மியாக இருந்ததே ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வக்கரகதியில் இருந்தாலும் செவ்வாய் வக்கரம் வந்து 21/2/2025 வந்து வக்கர நிவர்த்தி ஆயிடுது. அதனால் 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே 5ஆம் அதிபதியும் இருக்கார். அதாவது புதன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார், சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் வெளிநாடு வேலைக்குன்னு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும், கவலைப்பட தேவையில்லை. அதை தவிர வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். அதுவும் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில், எண்ணெய் சம்பந்தமான தொழில், எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமான தொழில், அதை தவிர வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள், அதை தவிர வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து பேச்சில் ரொம்ப லாபகமாக பேசி எல்லாரையும் கவரக்கூடிய
தொழிலாக, அதாவது பேச்சு தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது அரசியல், அதை தவிர வந்து இந்த பிரவச்சனம் சொல்கிறவங்க, அதாவது உபன்யாசம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் போகிறார். புதன் நீச்சப்பட்டு போகிறார். ஒரு என்ன சொல்கிறது, 25 தேதி 25/2 அந்த காலகட்டத்தில் புதனும் வந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். 2ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேச்சில் நீச்ச பங்கம் வருது. அதாவது 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதன் நீச்ச பங்கமாக, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது அடுத்தவர்களுக்கு போய் சேரும். உங்களுடைய வார்த்தைகளை மிகவும் அழகாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வெற்றியை நாடி செல்லக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு ஃபாலோயர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் வந்து பண்ண வேண்டிய காரியங்கள் இருந்தது ஆனால், அதாவது ஏதாவது புதிய முயற்சிகள்லாம் பண்ண வேண்டிய காலம், அதாவது ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய காலமாக இருந்தது ஆனால், சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொண்டு போய் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் வந்து நீங்கள் கால பைரவரை போய் வணங்கணும். கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சிவன் கோவிலில் இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட தான் வந்து கோவிலை பூட்டிட்டு சாவியை ஒப்படைச்சிட்டு போவார். எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடியவர். சனிக்கு அவரே குருநாதராக கருதப்படுபவர். அதனால் சனியினுடைய பிரச்சனையை தாண்டி செல்வதற்கு நிச்சயமாக காலபைரவரை வேண்டுவது நிச்சயம் நல்லது. மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த மாதம், அதாவது மாசி மாதம், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். பாட்டு பாடக்கூடியவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கலைத்துறையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசியல் செல்வாக்குகள் அதிகமாகும். அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய லாபம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய, அழுத்தம் இருக்கக்கூடிய, மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மாசி மாதம் குரோதி வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்திலும் ஸ்ட்ரெஸ்ஸிலையும் கண்டிப்பாக கவனம் தேவை.